நம்ம வள்ளியூர் கோட்டம். அங்க வீட்டுக்குள்ள போலாம். சர்ப்ரைஸ். ஆமா கைஸ், பாப்பா சொன்ன மாதிரி நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் அவென்யூன்ற ஒரு ஷாப்புக்கு தான் போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா DJI மைக் கேட்டிருக்கேன். அங்க கார் கேம் கூட இருக்கு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் தான் போறேன். யாரும் கூடாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அங்க வந்து பாத்தீங்கன்னா DJI மைக் கேட்டிருக்கோம். அவங்க கிட்ட ஏன் அங்க கேட்டிருக்கோம்னா ஆன்லைன்ல 30,000 வருது, அவங்க கிட்ட 25,000 தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்துட்டு மேடம் கொஞ்சம் அவருங்க மேடம் ப்ளீஸ். 30 லட்சம் ரூபாய் காரு உனக்கு சலூன் கடையா? அது இல்லாம வந்துட்டு GoPro வந்து ஒரு பேட்டரி தான் வச்சிருக்கோம். ஸோ சார்ஜ் 1 ஹவர்ல இறங்கிடுது. என்ன தொங்கிருச்சு? அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர் பிளஸ் வந்து 2 பேட்டரியோட சேர்த்து 6,000 தான் வருது. அதையும் வாங்க போறோம். பிளஸ் வந்து மாமா ஒருத்தவங்க வந்து ஐபோன் கேட்டிருக்காங்க. எல்லாமே அவங்க கிட்ட சீப், எல்லாமே துபாய் பிரைஸுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஐபோனும் வந்துட்டு கொஞ்சம் என்கொயர் பண்ண வேண்டியது இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி GoPro அங்கே தான் வாங்கினேன். அது வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது 47,000, அவங்க கிட்ட வந்து 38க்கு கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9,000 கிட்ட கம்மியாச்சு. அப்புறம் ஏர்பாட்ஸ் வச்சிருக்கேன், நான் Pro 2 வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் வாங்கினது. நான் வாங்கும்போது 27,000 ஆன்லைன் ரேட்டு, அவங்க கிட்ட 19,500 வாங்கினேன். ஸோ எல்லாமே சீப்பாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் போட்டு பார்த்தா கூட வந்து அவங்களோட பேஜ் காமிக்கும். முடிஞ்சால் அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போமா. விஷமா நான் யார் தெரியுமா? அண்டேரிக்கு கிங் பிலிக்ஸ். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா. ராஜு பாய். என்ன கொடூரமா இருக்கு. நான் யார் தெரியுமா? நீ காஜு பாய். கைஸ் ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வந்து கால் எட்டல. ஸோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். மேடம் ஸ்டியரிங் பிடிக்கிறாங்க, கியர் மாத்துறாங்க, அவன் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இருக்கான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபைனலி மைக் வாங்கியாச்சு. ஷாப்புக்கு வந்துட்டு மைக் வாங்கிட்டோம், பேட்டரிஸும் வாங்கியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணலாமா? நேரங்கள் கழித்து விஷமா கோச்சினியா சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் கன்சோல் இருந்ததுல, அதுல வந்து மேடம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது பாதியில தூக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் வெளியே போகணும், ஒர்க் இருக்கு. அது இல்லாம அங்க கஸ்டமர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்மளாலையும் வீடியோ சரியா எடுக்க முடியல. அவங்க வந்து வீடியோவே சரியா நம்ம எடுக்கல. சரி அட்லீஸ்ட் வீட்டுக்கு போயாவது அது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தா, நம்ம அந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ற அளவுக்கு பெரிய டேலண்டடான ஆள்லாம் கிடையாது. நமக்கு தேவை ஒரு மைக்கு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வாங்கியாச்சு. அதுவும் வந்து எவ்வளோ பேருக்கு அது வந்து ட்ரீம் மைக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கும் அது ட்ரீம் மைக்கு. ஃபைனலாக கஷ்டப்பட்டு அந்த மைக்கை வாங்கியாச்சு. சும்மா வாயத்தரன்னு சொல்லு. வாய்ஸ்ட்டு வாங்கிக்க மாட்டேன். அப்பாவுக்கு அடி கொடுத்து முடியாது. அப்பா ஐஸ்கிரீம் கிடையாது. I love you so much. அவ்வளவுதான்.
ஹாய் காய்ஸ், எப்படியோ வந்து நம்ம மைக் வாங்கிட்டோம். ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த DJI மைக் வாங்கணும் சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படியோ இன்றைக்கி வாங்கியாச்சு. இது அன்பாக்சிங் அங்கேயே பாப்பா பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கூட வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னடா பண்றீங்க? ரொம்ப நாளாக வந்து இந்த மைக் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம். பட்டு அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இந்த மைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுச் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு கேபிள், 2 விண்ட் மஃப் கொடுத்துருக்காங்க. உள்ள 2 விண்ட் மஃப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேனா அவுட்டோரில் வந்து ஷூட் எடுக்கும்போது காற்று சவுண்ட்லாம் கேட்காம இருக்கிறதுக்காக இந்த விண்ட் மஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. பாப்பா பார்த்தானா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படி வச்சு விபி பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக்கில் 2 பக்கமும் 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பெரிய ரிவ்யூர்லாம் கிடையாது, இதில் என்னென்ன இருக்குன்றது மட்டும் காமிக்கிறேன், அவ்வளோதான். தென் வந்து ஒரு டைப் சி கேபிள், இதை வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல தான் வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு. அண்ட் ஃபைனலி அவர் மைக், DJI மைக். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 249 கிராம்ஸ். இது DJI மைக்கு. இதுக்கு அடுத்தது இதே 249 கிராம்ஸில் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குவோம் மிக விரைவில். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட DSLR கேமராஸில் மாட்டுறதுக்கு. 2 ஆடியோ மைக்கு, அதாவது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவாங்க. ஸோ இது 2 ஒரு பேராக இருக்குது. இது வந்து கோல்ட் ஷூ. இது எதுக்கு அப்படின்னா இந்த கோல்ட் ஷூ வந்து நம்மளோட இந்த கேமரா ரிசீவரில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளோட கேமராவில் மேலே இப்படி மாட்டணும். அவ்வளோதான். ஸோ தென் வந்து மைக்கை எப்பயும் போல் அப்படி மாட்டி vlog எடுத்துக்கலாம். இது as usual டைப் சி ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் சப்போர்ட்டோடு இருக்குது. இது வந்து நம்மளோட ஆப்பிளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இண்டிகேஷன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜர் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ டைப் சி வந்து கேபிள் அதிலேயே கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலும் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த DJI மைக்கு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி GoPro வச்சுருக்கோம். ஸோ GoPro வந்து எங்கள்கிட்ட ஒரு பேட்டரி தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே வந்தது. ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் 2 பேட்டரி தேவைப்பட்டது. இது வந்து பேட்ரி ப்ளஸ் அடாப்டரோட சார்ஜரோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து 7000, நாங்கள் 6000க்கு அங்கே கொடுத்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் பெரிய ரிவ்யூவர்லாம் இல்லை. இதை வாங்கணும், உங்கள்கிட்ட காமிக்கணும், அதுக்காக தான் காமிச்சது. வந்து ஒரு 2-3 பேர் சொன்னாங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது, 4Kலேயே வந்துட்டு வீடியோ எல்லாமே பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்து ஆடியோ கிளாரிட்டி நல்லா இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோவுக்கு முக்கியமே வந்து ஆடியோ கிளாரிட்டி, தென் வந்து வீடியோ கிளாரிட்டி. ஆக்சுவலாக நம்ம எடிட்டரே வந்து கேட்டார், ப்ரோ நீங்கள் வந்து மைக் வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து மெயினாக நான் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே மைக் வாங்கணுன்னு தான் பிளானில் இருந்தோம். பட் ஆனால் என்ன மைக் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி DJI வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்தாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி தம்பியும் அவர் கரெக்டாக சொன்னார் எடிட்டர். இப்போ வந்து மைக்கை செட் பண்ணியாச்சு, ரெக்கார்டில் தான் இருக்குது. இப்போ வந்து ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருந்தது மட்டும் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டே வந்து மாட்டி வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சோம். பட் ஆனால் வந்துட்டு அந்த கிளாரிட்டிக்கும் இந்த கிளாரிட்டிக்கும் எப்படி இருக்குன்னு தெரியணும். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே திங்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டம்ப்டாக தான் இருக்கும். சவுண்டு ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ரூமில் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன்.
முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.